முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை, எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே வந்து தழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம். அற்புதமான இந்த சிந்தனையோடு இந்த பதிவை தொடங்குறேன். பாருங்கள், முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை. அந்த ரோஜாவுக்கு தான் பெருமையாக இருக்குது, அந்த முள் தாங்குது. ஆனாலும் எது முள் நினைவு வருது? சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. அது முத்து சிப்பி சாதாரண சிப்பிக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் முத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்குது. அதனால் எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம். அதாவது இது புலவிப்பத்தனுடைய அவருடைய கவிதை வரி, அது பாட்டு வரி. திரு எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றுவாளிகளில் ஒரு அற்புதமான பாட்டு. இதை ஏன் நான் நினைவுபடுத்துகிறேன்னா, இப்போ நான் சொல்ல போகிற நிகழ்வு இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் ஏன் அந்த காலத்தில் கலையெல்லாம் அற்புதமாக இருந்தது, ஒரு பண்பாடு இருந்தது, ஒரு சமூகம் வந்து ஒரு கட்டுமானத்தில் பிரமாதமாக இருந்தது, ஏன் நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் வெளிவந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் அங்கே பிறந்தாங்க. ஒரு கோபுர கலசங்கள் மாதிரி இருந்தாங்க. அதனால தான் இந்த கூண்டு கிளியும் கோபுர கலசங்களுமே இதில் நான் இதுக்கு ஒரு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன். இது பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய பெரிய பாக்கியம் என்னென்னா, அவங்க வாழ்ந்த அந்த திரு வாலிசார், திரு புலமைப்பித்தன், இப்போ இருக்கிற முத்துலிங்க ஐயா, மஞ்சுளா அம்மா, மனோராமம்மா, நாகேஷ் ஐயா, நிறைய பேர்கிட்ட உள்வாங்கியிருக்கேன். புலமைப்பித்தன் ஐயாக்கெலாம் நிறைய வாங்கியிருக்கேன். இதில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இது என்னென்னா, இது சொல்கிறதுல வந்து என்ன ஒரு நமக்கு ப்ளஸ் அப்படின்னா, இந்த பதிவு இன்றைக்கி இருக்கிற தலைமுறையை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட கொஞ்சமாவது அந்த பண்புணர்ச்சி வந்துடும். அதுக்கு தான் இதை நான் பதிவிடுறேன். அந்த வகையில் ஓஷோ சொல்லுவார், ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் சொல்லுவார். நீங்கள் உலகத்தில் எவ்வளவு பேர் கெட்டவன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நல்லவங்க இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா, உங்ககிட்ட நல்லத்தனம் இல்லை. நானே கூட என்னுடைய ஒரு கனவு போல படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பேன். ரொம்ப அற்புதமான வசனம் அது. ஒரு முன்பின் தெரியாத ஒருத்தன் நம்பிடுவான். அவன் ஏற்கனவே பார்த்துருப்பான். அப்போ ஒரு பழியிலேருந்து அவனை காப்பாற்றுவான். அப்போ அந்த பையன் கேட்பான், என்னை எப்படி எல்லாருமே தப்பு சொல்லும்போது நீ மட்டும் என்னை எப்படி நீ வந்து கெட்டவன் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான், நல்லவனை தாண்டா நல்லவனை தெரியும் அப்படின்னுவான். அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, அற்புதமான பழமொழி, டு த குட் த வேர்ல்டு அப்பியர்ஸ் குட் அப்படின்னுவான். நல்லவனுக்கு உலகம் முழுவதும் நல்லது. ஏன்னா இவ்வளோ நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு முறை வந்து கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டாராம், துரியோதனை கூப்பிட்டு, இந்த உலகத்தில் எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வானாராம். தர்மநந்தனை கூப்பிட்டு என்ன சொன்னாராம், தர்மா நீ போய் எத்தனை கெட்டவங்க இருக்காங்க பார்த்துட்டு வானா. 2 பேரும் போய் திரும்பி வராங்க. முதல் துரியோதனை வந்த உடனே, மாமா ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை, எல்லாம் கெட்டவங்க அப்படின்னாராம். தர்மம் சொன்னாராம், மாமா ஒருத்தன் கூட கெட்டவன் இல்லை, எல்லாரும் நல்லவங்க அப்படின்னாராம். என்ன காரணம்னா, நம்ம அந்த பார்க்குற தன்மை நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம நல்லவங்களா இல்லை. அதனால தான் நான் திருப்பி ஏன் திரு எம்ஜிஆர் மட்டும் இல்லை, நான் நிறைய பேர் பதிவிடணும். ஆனால் எம்ஜிஆருடைய குணங்கள் பாருங்கள். அவர் இதில் பாருங்கள், இதில் இன்னும் மேம்படுத்து பாருங்கள். அவர் வந்து டிஆர் ராமண்ணா, த கிரேட் டைரக்டர். அவர் தான் வந்து குலேபகாவலி, அதுக்கு முன்னால் கூண்டு கிளி, அதுக்கப்புறம் பாசம், பணக்கார குடும்பம், நிறைய படம் சிவாஜி வச்சு நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சக்தி லீலை, நான் 3 எழுத்து, அதெல்லாம் கூட வச்சு இப்படி பெரிய பெரிய ரவிச்சந்திரன்லாம் வச்சு ஹிட் பண்ணியிருக்காரு. பெரிய டைரக்டர் அவர். அந்த காலத்தில் டிஆர் ராஜகுமாரி அம்மா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மாவோட தம்பி அவர் டிஆர் ராமண்ணா. பெரிய கலை குடும்பம். அவங்களுடைய மனைவி தான் அந்த கூண்டு கிளியில் கூட சரோஜாமா, அவங்க ஹீரோனை நடிச்சிருந்தாங்க. பாருங்கள், அவருடைய படைப்பில் அந்த கூண்டு கிளியை பற்றி நீங்கள் கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளோ பண்பாளராக இருந்திருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, டிஆர் ராமண்ணா ஐயா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி தான் இதெல்லாம் விவரமாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் டிஆர் ராஜகுமாரி அம்மா, எங்கள் அக்கா வந்து பணக்காரின்னு ஒரு படம், அண்ணா கர்ணினான்னு ஒரு ஃபெமிலியர் நாவல், அது லியோ டால்ஸ்டாய் எழுதுறது. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் காவியம், ஒரு வித்தியாசமான காதல் காவியம். அதோடைய ஒற்றி தான் அங்கே பணக்காரின்னு ஒரு படம். அதை தான் திரு எம்ஜிஆர் வந்து ஒரு இராணுவ அதிகாரி நடித்தார். எங்கள் அக்கா வந்து அந்த பணக்காரி நடித்தாங்க. அதில் வந்து எம்ஜிஆருக்கும் எங்கள் அக்காவுக்கும் பழக்கம், நட்பாக இருந்தாங்க. அந்த நட்பில் நான் வந்து ஒரு கதை தயார் பண்ணேன். திரு விபி விந்தன் நினைக்கிறேன், அவர் விபி தான் இன்ஷியல் நினைக்கிறேன், விந்தன். அவர் வந்து ஒரு ஸ்டேஞ்சஸ் ரைட்டர், பாடல் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எழுத்தாளர், ஒரு வித்தியாசமான கதாசிரியர். அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான கதை அந்த படம், அதான் கூண்டு கிளி. இதை வந்து ரொம்ப செலவு பண்ணி உருவாக்கி
கூண்டு கிளியை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணும்போது அப்போ வந்து அக்கா ஏற்கனவே பழக்கமாக இருந்தால் கூட திரு கேவி மகாதேவன் மியூசிக் டைரக்டர், அவருக்கு நல்ல பழக்கம் எம்ஜிஆர்ன்றதால அவர் ராமண்ணா என்ன பண்ணுறாரு, திரு கேவி மகாதேவனை கூப்பிட்டு போய் எம்ஜிஆரை வந்து லாய்ட்ஸ் ரோடில் இருக்கிறப்போ அவருடைய வீட்டில் போய் பார்க்குறாரு. அவர் ரொம்ப சொல்கிறாரு, அவர் ராமண்ணா சார் நாங்கள் போன உடனே அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாரு, அதுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ பேசி அதை பேசி இதை பேசி நான் விஷயத்துக்கு வந்தேன். வந்து இது மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இதை நீங்கள் பண்ணணும், சிவாஜியும் பண்ணணும், இதில் இது ஒரு அற்புதமான ஒரு மாறுபட்ட கதைன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே பதில் சொல்லலை. உடனே அவர் என்ன சொன்னார், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு உடனே எங்கடா இது நடக்க போகுது, இது நடக்காது, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே மறுநாள் அலுவலகத்தில் நான் என்னுடைய மாப்பிள்ளை சொல்கிறாரு, அவர் விஜயரங்கம்னு பேர், அவன் பேர், அவர் மாப்பிள்ளை, அவர் தான் நிர்வாகியாக இருந்திருக்கார். அந்த சினிமாவிலே அவர் மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்களாம், அவ்வளோ ஃபெமிலியர் ஆகுது. அப்போது மாப்பிள்ளை இவரெல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்களாம், என்னடா இது எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டார் போல தெரியுது, அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இதை விட்டுடலாம், இந்த படத்தையும் விட்டுடலாம், வேறு படம் எடுக்கலாம் அப்படின்னாராம் ராமண்ணா சார். உடனே சொன்னாராம் மாப்பிள்ளை, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், இவ்வளோ தூரம் வந்துட்டுக்கிறோம், இதை விடக்கூடாது, இதை படமாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ குன்னம்பட்டு ஐயர்னு ஒரு பாலிய நண்பராக இவருக்கு ராமண்ணா சாருக்கு, அவர் என்ன சொன்னாராம், பேசாமல் ஒன்று செய்யலாம், சிவாஜியை நம்ம வந்து டூயல் பண்ணிடலாம், அந்த எம்ஜிஆர் கேரக்டரையும் அவரே பண்ணிட்டோம், நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே அது அவ்வளோ தெளிவாக எனக்கு புரியல, அது சரியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னாராம். அப்போ உடனே என்ன பண்ணால் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு நண்பரான், அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் வந்து 2 பேர் மேலே போடுறீங்க, ஃபீமேலில் போடுங்க, அதாவது ஒரு ஆண் 2 ஃபீமேல்னு போட்டு கதை மாற்றுங்க அப்படின்னாராம். அவர் எதுவுமே சரி வரல, என்னடா பண்ணலாம் இது சொல்லிட்டு ஒரு சிந்தனைன்னு பார்த்தா திடீர்னு ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா திரு எம்ஜிஆர் உள்ளே வராரு, நேராக வந்தார், வந்து உட்காந்த உடனே நான் வந்து இந்த படத்தை நடிக்க தயாராகிட்டேன், நீங்கள் என்னை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க அப்படின்னு ஒன்று இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்களாம். நாங்கள் நம்பவே இல்லை வருவாருன்னு, இப்படி ஒத்துக்கிட்டாருன்னு சொன்ன உடனே சரி இப்போது அப்படின்னு இவங்க சொல்லும்போதே ₹1 கொடுங்கன்னாராம் எம்ஜிஆர் அவர்கள். பாருங்கள், அவர் சொல்கிறாரு ராமண்ணா சார், அப்போல்லாம் ₹1 1000 சினிமாவில் ஒரு வழக்கு. அப்போ உடனே என்ன பண்ணாராம், ட்ராவ் திறந்து ₹1000 கொடுத்தாராம். ஐயோ நான் ₹1000 கேட்கல, ₹1 கேட்டேன் அப்படின்னாராம். உடனே இப்போ சேர்த்து ₹1 எடுத்து கொடுத்தாராம். அண்ணன் தான் கூப்பிடுவாராம், வயசு அதிகம் தான் எம்ஜிஆருக்கு என்னை விட, ஆனால் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார், இவரும் அண்ணன் தான் கூப்பிடுவாராம். உடனே என்ன பண்ணாராம், ₹1 எடுத்துக்கிட்டு இந்த ₹1 நான் வாங்கிக்கிறேன், நல்லபடியாக நான் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டாராம். பாடின ஒன்று பயங்கர ஷாக்காக இவங்களுக்கெல்லாம். அப்போ சொல்கிறாரு, அந்த காலத்தில் ஒரு நாமன்னு ஒரு படம், பெரிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்த படம், அந்த படம் வந்து திரு கலைஞர் கருணாநிதி கதைவசனம், அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அது ஓடலை. அது மாதிரி தான் எனக்கு குண்டுக்கிளியும் ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனான வித்தியாசமான கதை, அந்த படம் ஒரு எவ்வளோ பெரிய வித்தியாசமானதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவ்வளோ கடிதங்களுக்கு சொல்லிட்டு அதை பற்றி குறிப்பிடுறாரு. ஸோ அப்போ அந்த காலத்தில் அது ஓடாதால இவருக்கு என்ன பண்ணாரா, எம்ஜிஆரே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாராம். சரி நமக்கு வேணாம், கொஞ்சம் காலம் வெளிப்படங்கள் பண்ணாமல் இருக்கலான்ற மாதிரி இருந்தாராம். அந்த சமயத்தில் தான் இவங்க போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறார். அப்போ அவர் குறிப்பிட்றாரு, எம்ஜிஆர் நினச்சிருந்தா நான் ஒரு ₹5000 ஒரு அந்த ஒரு அட்வான்ஸ் வாங்கி போயிருக்கலாம், ஆனால் அவர் வந்து எவ்வளோ பெரிய பெருந்தன்மை, எவ்வளோ பெரிய பாருங்கள், எங்கள் கலை குடும்பமும் எங்கள் மேலே இருக்க அத்தனைக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள்லாம் பண்ணுறாரு. அப்போ வெற்றி படங்கள்லாம் கூட அப்புறம் பின்னால் தான் குலேப கவலி தான் அடுத்த படம் வருது. அப்போ பாருங்கள், அந்த எவ்வளோ ஒரு கலை குடும்பத்தில் ஒரு உறவாக இருந்திருக்காங்க பாருங்கள். சரின்ட்டு எம்ஜிஆரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். போயிட்ட உடனே இப்போ சிவாஜி நடிக்கணுமே என்ன பண்ணுறது சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க, மறுநாள் அதே மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து பெரிய சிந்தனை பண்ணியிருக்காங்க. சிவாஜி மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு, எப்போ சிவாஜி போய் பார்க்கலாமே, முதல் நடிக்க ஒத்துறாரான்னு தெரியல, எம்ஜிஆர் நடிக்கிறாரு, 2வது சம்பளம் எவ்வளோன்னு தெரில, சரி நான் போகிறேன், சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது, ஒரு ரஃபாவோ தெரியணும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு என்னப்பா தெரியினாரா ராமண்ணா சார், எனக்கே யோசிக்க முடியல, சிந்திச்சு ரொம்ப கடினமாக இருந்ததான். நான் காலையில் வந்து உட்காந்து பேசிங்கிறாங்களாம். இவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கதவு திறக்க சத்தம் கேட்டு தான் பார்த்தா திரு சிவாஜி கணேசன் வந்திருக்காராம். வந்த உடனே நாங்களே உங்ககிட்ட பார்க்க வரலான்னு வந்தோம் அப்படின்னாராம். அவர் முதல்ல உட்காருங்க அப்படின்னாராம். உட்காந்த உடனே ஒரு வித்தியாசமான கதை பண்ணியிருக்கேன், இது ஒரு முக்கியமான கதை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எம்ஜிஆர் அண்ணன் வந்து பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், நீ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறேன், கன்ஃபார்மாக பண்ணுறேன், நானும் அவர் சேர்ந்து பண்ணால் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய வெற்றி கிடைச்சா அது பெரிய விஷயம், நல்லது தானே அது, அதனால் எம்ஜிஆர் கூட நான் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கிறேன், அதனால் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கன்னு ஒன்று தயங்கி என்ன சொன்னாங்களாம், சரி கால் ஷீட் அப்படின்னாராம் மாப்பிள்ளை.
கால் ஷீட்டு உங்களுக்கு எண்ணிக்கை வேணுமோ எத்தனை நாள் வேணுமோ சொல்லிடுங்க, நான் குறித்து கொடுத்துட்றேன்னாராம். அப்புறமா தயங்கி சொன்னாராம் அவர், சரி உங்களுடைய சம்பள விஷயம் நம்ம என்றைக்கு பேசுகிறது, சம்பளமெல்லாம் ஒன்றும் பேச வேணாம், எப்பவும் பேச வேணாம், எங்கள் அம்மா சொல்லி அமிச்சாங்க, கொடுத்தா வாங்கிக்க, கொடுக்கலாம் கேட்காத அப்படின்னாங்க. சம்பளமே கேட்காத, வற்புறுத்தினா கூட வாங்கிக்காத அப்படின்னாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே, அட்வான்ஸாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு ராமண்ணா சார் இழுத்தாராம். சொன்ன உடனே சிவாஜி சார் சொல்கிறாராம், அது மட்டும் எங்கள் அம்மா சொன்னாங்க, ராமண்ணா ராசிக்காரன், அவன் கை நிறைய காசு வாங்கிக்க, என்ன நீ வாங்கிட்டு வா, அவன் வந்து ரொம்ப 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 ராசிக்காரன் சொன்னாங்கன்ன உடனே இது உடனே என்ன பண்ணாராம், ட்ராவ் திறந்து 100 ரூபா எடுத்து அப்படியே கட்டாக கொடுத்தாராம். கொடுத்த உடனே நான் காசு தான் கேட்டேன், ரூபாய் கேட்கலன்னாராம் சிவாஜி கணேசன் சார். உடனே அவர் என்ன பண்ணாராம், உடனே அந்த பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பறக்க தான் காருங்க, நிறைய காருங்க போய் வெள்ளி காசாக கொண்டு வந்தாங்களாம். நிறைய வெள்ளி காசு கொண்டு வந்த உடனே நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் அதில் கூட அவர் ஒரு 100 ரூபா அளவுக்கு தான் அந்த வெள்ளி காசை எடுத்துக்கிட்டாராம். எடுத்துக்கிட்டு இதுதான் அட்வான்ஸு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் என்ன இது அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்னடா அது சினிமா எடுக்கணும்ல, சினிமா நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டு ஒரு காஃபி வந்தால் காஃபி ஷாப் போயிட்டாராம். போன உடனே அந்த வியப்புலேருந்து தீரலையா, என்னடா எப்படிடா இது, நம்ம போய் அணுகித்தான் எம்ஜிஆர் வந்தார், நம்ம போய் கேட்கக்கூட இல்லை எப்படி சிவாஜி வந்தார், என்னடா இதுன்னு சொன்ன உடனே யோசிக்கினே இருக்காங்களா. ஃபோன் வந்ததான், ஃபோன் எடுத்து பார்த்தா பேசுனா அக்கா பேசுகிறாங்களாம், டிஆர் ராஜகுமாரி அம்மா. தம்பி ராமு, சிவாஜி வந்தாரா, வந்ததா அப்படின்னு கேட்டாராம். ஆமாக்கா இப்போ தான் வந்து போனாங்க, என்ன எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் சொன்னாங்களாம் அந்த அம்மா, இல்லை ஸ்டுடியோவில் நான் சிவாஜியை பார்த்தேன், தம்பி ஒன்று வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்னான், அதனால் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்ன உடனே அப்படியா, அப்போ நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு தம்பி சொல்லிச்சு. நான் சொன்னேன் இல்லை தம்பி வருவான், நீ ஏன் வர, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொன்ன உடனே அப்படி இல்லை, நான் போய் அவர் இங்கே வந்து பார்த்தாருன்னா ஒரு டைரக்டர் நடிக்கிற மாதிரி ஆகிடும், நாமெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலை கொடுப்போம், நானே போய் அங்கே பார்த்தா தான் அது கலையாக தெரியும்னு சொல்லிட்டு அது வந்தது. அப்போ தான் வந்து புரிஞ்சிட்டாராம் ராமன் ஐயா, அடாடா எப்பேற்பட்ட குணம் அவர் பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மை மனசு, இவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெருந்தன்மை, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்து இந்த படம் துவங்கணும். படம் துவங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி முடிச்சிக்கலாம். அது சொல்கிறாரு முதல்ல 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் முடிவு பண்ணி படப்பிடிப்பு ஆரம்பமாயிடுச்சான். எம்ஜிஆர் அவரோட ஷாட்டு முடிஞ்சதுன்னா போய் உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு எங்கேயும் பேச மாட்டாராம். அப்போல்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க, பார்க்க கூட யாரும் வரமாட்டாங்களாம் நண்பர்களெல்லாம். உட்காந்தா படிக்கிற வேலை தானே தெரியும் எம்ஜிஆர். சொல்கிறார் ராமண்ணா சார், கிட்டத்தட்ட இந்த படைப்பு என்னுடைய படம் எடுக்கிறது முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு 1000கணக்கான புத்தகங்களை எம்ஜிஆர் வாசித்தார்னு சொல்கிறார். நம்ம சொல்கிறோமில்ல, சும்மா எல்லாம் பேசலைங்க எம்ஜிஆர், அவர் அவ்வளோ உள்வாங்கியிருக்கிறார். நான் தான் அடிக்கடி அவருடைய வீட்லேயே லைப்ரரிலாங்குது, நான் அதெல்லாம் பின்னால் சொல்லலான்னு இருந்தேன், இந்த படம் வரதால இதை பற்றி நான் சொல்கிறேன், அவர் படிப்பு பற்றி பின்னால் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, போய் உட்காந்துருவாராம். 10,000 அதாவது 1000கணக்கான புத்தகங்கள் படித்தேன்னு குறிப்பிடுறாரு ராமண்ணா சார். அவ்வளோ படிச்சுட்டே இருப்பாராம். ஷார்ட்டில் உடனே வந்துடுவாராம். இப்படி இருந்தார். இப்படி இருந்த உடனே இப்போ சிவாஜிக்கு அவருக்கு சேர்ந்து ஷார்ட் வருமா. அப்போ சிவாஜி சார் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இவர் இப்போ ஷூட் பண்ணி ஷார்ட் பண்ணி எடுத்த உடனே எங்கப்பா சிவாஜின்னு பார்ப்பாங்களா, சிவாஜி இருக்க மாட்டாராம். என்னப்பா சிவாஜி காணோம் அப்படின்ன உடனே பார்த்து திரும்பி வரதும்போது சிவாஜி வந்துடுவாராம். இது என்ன, சிவாஜி எப்போவுமே கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுவார். அதாவது ஒரு பத்தினி பெண் எப்படி வந்து ஒரு கற்பு கரசியாக இருக்கிறாளோ, நேரம் தவறாமல் இருக்கிறாளோ, அந்த மாதிரி அவர் வந்து 7 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அப்படி வந்துடுறவர் விட்டுட்டு போக மாட்டார், அவசியம் இல்லைன்னா செட்டை விட்டே போக மாட்டார். அவர் ஏன் வந்து அடிக்கடி போகிறாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வச்சா அரசர் புரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். திரு எம்ஜிஆர் கண்டுக்கு அவர் மட்டும் கரெக்டாக இருந்திருக்காரா. எம்ஜிஆர் ஷாட்டு முடியும், சிவாஜின்னா ஒன்று இல்லாத மாதிரி போகிறா, திண்டி பார்த்தா இருந்துருவாராம். என்னென்ன ஒன்று அரசர் புரசலாக கேட்டாராம் ஒரு நாள் ராமண்ணா சார், என்ன அண்ணா நீங்கள் என்னென்ன நீங்கள் அண்ணன் முன்னால் எப்படி நான் சீர் குடிக்கிறது, அண்ணன் வந்து முன்னால் எப்படி சீர் குடிக்க முடியுமா, அதனால தான் நான் வந்து அப்பப்போ போய் சீர் பிடிச்சிட்டு வரேண்ணே அப்படின்னாராம். அப்படியே வியக்கிறாரு. எவ்வளவு உயர்ந்த எண்ணம் 2 பேருக்குள்ளேயும். அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் வளர்கிற நேரம் பார்த்து அவர் சொல்கிறாரு, பராசக்தி வந்து அவ்வளோ படங்கள் இருந்தது தான் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. நான் சிவாஜி சாரே நான் தப்பாக பேசியிருக்கிறேன். நானே ஏன் இந்த கேரக்டர் நடித்தார், ஏன் இந்த கேரக்டர் போய் நடித்தார், எம்ஜிஆர் அடிக்கிறது கரெக்டாக நடிச்சிருக்கிறார், இவர் ஏன் இந்த கேரக்டர் நடித்தார்னு கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் படம் பார்த்துட்டு. ஆனால் அப்போ தான் தெரியுது அவங்க அதெல்லாம் நினைக்கல. ஒரு டிஆர் ராஜகுமாரி அம்மா, ஒரு டிஆர் ராமண்ணா, ஒரு கலை குடும்பம், ஒரு கலை, ஒரு நட்பு, ஒரு பாசம் எல்லாமே இணைஞ்சு இந்த திலகங்களெல்லாம் ரெண்டும் எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து மேன்மைப்படுத்தினாங்க பாருங்கள். இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிகரெட்டே அடுத்த இந்த சிகரெட் வந்து எம்ஜிஆரை வந்து பாதிச்சிருக்குது. அந்த சிகரெட் என்ன நிகழ்ச்சின்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி, இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.